அதாவது இன்னைக்கு தேய்பிறை சஷ்டிங்க மிகவும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஏன் என்றால் இன்னைக்கு முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டினார். அதனால இன்னைக்கு சஷ்டி திதி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம். மற்றும் இன்னைக்கு அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று நம்ம முருகன் பெருமானை வழிபடலாம். முருகப்பெருமான் பிரகாரத்தை சுத்தி வாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருப்புகழ் கந்த சஷ்டி கவசம், அப்புறம் சுப்பிரமணிய புஜங்கத்தை நம்ம இன்னைக்கு பாராயணம் செய்யலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவ அப்படின்ற முருகப்பெருமானுடைய மந்திரத்தை 108 முறை நம்ம இன்னைக்கு உச்சரிக்க வேண்டும். மிக மிக அற்புதமான தேய்பிறை சஷ்டி திருநாள். இன்னைக்கு அன்னதானம் செய்யலாம் முடிந்தவர்கள். மற்றும் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம், தேன், சந்தனம், அப்புறம் தயிர் அபிஷேகம் நம்ம கோவிலில் அபிஷேகம் செய்து வழிபடலாம். வீட்டில் வேல்மாறல் படிக்கலாம். வீட்டில் வேல் வச்சுக்கிறவங்க வேலுக்கு அபிஷேகம் செய்யணும். முருகப்பெருமான் விக்கிரகம் இருந்ததுன்னா விக்கிரகத்துக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செய்யணுங்க இன்னைக்கு. மற்றும் நம்ம பூஜை அறையிலும் சரி நல்லா கோலம் போடணும், வாசலில் கோலம் போடணும். செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி இல்லையா, மிக மிக அற்புதமான நாள். அதாவது நம்ம பிரார்த்தனை கண்டிப்பாக இன்னைக்கு நிறைவேறும். என்ன பிரார்த்தனை உண்டோ மனம் முருகப்பெருமானை நினைத்து இன்னைக்கு வேண்டிக் கொண்டால் சஷ்டி தினத்துல நமக்கு வெற்றியை தருவார் முருகப்பெருமான். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மற்றும் திருமணம் கைகூடி வரும், மற்றும் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும், மற்றும் அனைத்து பிரச்சனைகளும் இன்னைக்கு நமக்கு நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மற்றும் வெற்றியை தருவார் நம்முடைய முருகப்பெருமான். இன்னைக்கு நெய் தீபம் ஏற்றலாம், அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், வீட்டில் ஏற்றலாம், கோவிலையும் ஏற்றலாங்க. மற்றும் இன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுறவங்களும் இருக்காங்க. வீட்டில் செவ்வாய் ஹோரையில் விளக்கை ஏற்றி வழிபடலாம். செவ்வாய் ஹோரைன்றது காலை 6லேருந்து 7 மணி முதல் மத்தியானம் 1லேருந்து 2 மணி முறை, இரவு 8லேருந்து 9 மணி வரை இருக்குங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம வெத்தலை தீபம் ஏற்றி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றி நம்ம முருகப்பெருமானை நினைத்து வழிபடலாம். பிரசாதங்களை கோவிலுக்கும் சென்று முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைத்து பிறருக்கு விநியோகிக்கலாம். வீட்லையும் பிரசாதங்கள் நம்ம முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக செய்யலாங்க. சூரனை வதம் செய்த நாள் இன்னைக்கு சஷ்டி தினம். அதனால தான் சஷ்டி தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் எது வேண்டினாலும் இன்னைக்கு நமக்கு வெற்றியை தருவார் நம்முடைய முருகப்பெருமான். லைக், ஷேர்.